கோவிலுக்குச் சென்றவுடன் நாம் முதலில் செய்வது மணி அடிப்பதுதான். ஆனால் அந்த மணி ஓசை வெறும் இறைவனை அழைப்பதற்காக மட்டும்தானா? இந்த வீடியோவில் கோவில் மணி ஓசைக்கு பின்னால் இருக்கும் ஆச்சரியமான அறிவியல் மற்றும் ஆன்மீக உண்மைகளை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போவது, கோவில் மணிகள் எந்த உலோகங்களால் மெட்டல்ஸ் செய்யப்படுகின்றன, மணி ஓசை நமது இடது மற்றும் வலது மூளையை எவ்வாறு ஒருங்கிணைக்கிறது, நேர்மறை ஆற்றலை பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிப்பதில் மணியின் பங்கு என்ன, பூஜையின் போது மணி அடிப்பதன் முக்கியத்துவம் என்ன, மனதை ஒருநிலைப்படுத்தவும் ஆழ்மனதை விழிப்புடன் வைத்திருக்கவும் நம் முன்னோர்கள் வகுத்த இந்த முறையின் அறிவியலை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். மனதை ஒருங்கிணைப்படுத்தும் மணி ஓசை. கோவிலுக்கு செல்லும் நாம் அனைவரும் அங்கு ஒலிக்கும் மணி ஓசையை கேட்டிருப்போம். நம் வேண்டுதலை இறைவன் காது கொடுத்து கேட்பார் என்பதற்காகவே கோவிலில் மணி அடித்து வழிபடுவதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் அது மட்டும் காரணமல்ல. தெய்வீக உணர்வை ஏற்படுத்தும் அந்த மணி ஓசையின் பின்னால் ஒரு அறிவியலும் அடங்கியுள்ளது. கோவிலில் இறைவனுக்கு தீபாராதனை காட்டும் பொழுதும் அபிஷேகம் செய்யும் போதும் மணி அடிப்பார்கள். அப்போது மணியிலிருந்து வெளியிடும் ஓசையானது நம்முடைய எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை அதிகரிக்கச் செய்கிறது. கோவிலில் மணி ஒரே உலோகத்தால் ஆனதல்ல. குரோமியம், நிக்கல், துத்தநாகம், மாங்கனீசு போன்ற பல வகையான உலோகங்களின் கலவையால் உருவானது. இந்த சாதாரண மணியிலிருந்து வெளிப்படும் ஓசையானது தனித்துவமாக உள்ளது. மனித மூளையானது வலது இடது என இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த இரு பிரிவுகளுமே இரு வேறு செயல்திறனை கொண்டவை. கோவிலில் மணியிலிருந்து வரும் ஓசை இரு பக்க மூளைகளையும் சமநிலைப்படுத்தி மனதுக்கு அமைதியை ஏற்படுத்துகிறது. மூளையின் செயல்திறனையும் மேலோங்கச் செய்கிறது. அது மட்டுமின்றி பூஜையின் போது மனம் அலைபாயாமல் இறைவன் பால் ஒன்றி இருக்க வேண்டும் என்பதற்காகவும் மணி ஓசையை எழுப்புகிறார்கள். கோவில் வாசலில் இருக்கும் மணியை ஒலிப்பதற்கான காரணம், கோவிலுக்குள் நுழையும் போது ஆழ்மனதை விழிப்புடன் வைத்திருக்க வேண்டும் என்பதாகும். மணி ஓசையை கேட்கும் போதே நம்மை அறியாமல் நம் இரு கரங்கள் இறைவனை தொழுகின்றன. நைவேத்தியம் செய்யும் போது மணி ஓசையை எழுப்புவது அவசியம் என்கிறது சாஸ்திரம். ஏனென்றால் மணி ஓசையை கேட்டவுடன் இறைவன் ஓடோடி வந்து நம் நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்வார் என்பது நம்பிக்கை. கோவிலில் இருந்து வரும் நறுமணமும் மணி ஓசையும் தீப ஒளியும் நம்மை ஆன்மீக சிந்தனையுடன் இறைவன் பால் அழைத்துச் செல்கின்றன. இதுபோல் ஆன்மீக செய்திகள், மகாபாரத கதைகள் மற்றும் முருகன் பாடல்களை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.